Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து செகண்ட் டே ஆஃப் இந்த சொம்பு பட்டாரா பாருங்க. நேத்திக்கு நான் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ வந்து இவங்களோட தான். நேத்தி வந்து ஃபர்ஸ்ட் டேனால ஒரு ஷேப்பு ஒரு மாதிரி இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் பாருங்க அதோட ஷேப் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் எனக்கு நேத்தி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு நல்லாவே விரிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டா விரிஞ்ச மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு லுக் இது. அப்படியே உங்களுக்கு நான் வேற என்னென்ன பூ பூத்திருக்குன்னு காமிக்கிறேன். இவங்க வந்து உள்ள போயாச்சு. நேத்தி பூத்திருந்தது போல கொஞ்சம் முட்டு மூடிடுச்சுன்னா அப்படி உள்ள போயிடுது, தண்ணிக்குள்ளார போயிடுது. ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதோட சென்டர் ஆஃப் த பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வச்சிருக்கிறது இந்த ஃப்ளவர் தான். இது பூத்துட்டே இருக்கும், கண்டினியூஸா பூ இருந்துட்டே இருக்கும். அதனால தான் இவங்களை வந்து இந்த பிளான்ட்டை மட்டும் நான் சென்டர்ல வச்சிருக்கேன். இது பேர் வந்து மிக்ராந்தா ப்ளூ. இது பேர் வந்து இஸ்லமொராடா. ஸ்டார்டிங்ல எல்லாம் இவங்களோட பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது. இன்னொன்று நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். பிளான் பண்ணும்போதே அந்த பாட்ல எல்லாம் பேர் எழுதாம விட்டாச்சு. ஸோ இப்போ ஒரு சில டைம் வந்து எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பூக்கும்போது என்ன பிளான்ட், அதோட பேர் என்ன, ஐடி என்னன்றது எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கு. இது என்ன பூன்னு சத்தியமா எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல, பேரும் தெரியல. நம்ம வாங்கின செல்லருக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம். பட் ஆனால் நான் எது நிறைய இடத்துல வாங்கினதுனால நான் அதுவும் நோட் பண்ணல. கெஸ் பண்ணி எப்படியா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளார பாருங்கள், ஒரு லைன்ஸ் எல்லாம் வேறு இருக்குது. என்னன்னு தெரியல, பார்க்கலாம். மேபி இது ஃபர்ஸ்ட் ஃப்ளவராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் ஷேப் ஒரு மாதிரி, சைஸுமே ஒரு மாதிரி இருக்குது. என்ன பிளான்ட்னு தெரியல. இது வந்து டவ்பன் சொல்லிட்டு இதுவும் வந்து நிறைய பூக்கும். ப்ளூ கொஞ்சம் ஒயிட் ஷேடு ரெண்டும் கலந்துருக்கு, ப்ளூ அண்ட் ஒயிட் கலந்துருக்கு. இதுவும் நிறைய பூ பூத்துட்டு இருக்கும். பூக்கள் வந்து இந்த தடவை ரொம்ப கம்மி தான். 20க்கு மேலே இருந்தது இந்த பாண்டுக்குள்ளார. இன்னைக்கு ஒரு ஃபியூ தான் இருக்குது. தனியாக கொஞ்சம் ஹெவி ப்ளூமரா, கொஞ்சம் பெரிய அந்த டபுள் பெட்டல் மாதிரி இருக்கிறதுலாம் நான் தனியாக வச்சுருக்கேன். அவங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கு இது. வாவ், இது வந்து ப்ளூ விசில் இது பேரு. எல்லா மொட்டுக்களும் வந்து பாத்தீங்கன்னா பூத்த பிறகு உள்ளார வந்து தண்ணி, இது இப்போ ஊத்தினேன். பட் ஆக்சுவலி தண்ணி எல்லாம் ஊத்துறது இல்லை. இந்த விரியும் போதே உள்ள வந்து வாட்டரோட தான் இருக்கும். என்ன கலர் பாருங்க. கேமரால பாக்குறத விட இன்னும் நேர்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இலைகள் ரொம்ப பெருசா போறதுனால மற்ற இலைகளுக்கு வந்து வெயில் கிடைக்க மாட்டேங்குதுன்றதுனால நான் வச்சுட்டேன். இந்த பாட்லயே 2 இருக்கு. இங்க பாருங்க, இவரு வந்து ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு பாருங்க. ஒரே பாட்ல 2, அங்க ஒரு மொட்டு பாருங்க முடிஞ்சிருச்சு. இதுவும் கண்டினியூஸா பூ இருந்துட்டே இருக்கு. இந்த ப்ளூ விசில் இது பேரு. அந்த கலர்லாம் பார்த்துட்டு எப்படி வாங்காம இருக்க முடியும் சொல்லுங்க. ரொம்ப அடிக்ட் நான். ஆக்சுவலி ப்ளூக்கு வந்து ரொம்ப அடிக்ட் எப்பவுமே நான். ஸோ எனக்கு தகுந்த மாதிரி இவங்க தினமுமே பூ பூத்துட்டு தான் இருப்பாங்க. தனியாக ஒரு டப்புக்குள்ளே வச்சுருக்கேன். டப்புக்குள்ளார ஒரு இன்னொரு டப்பில் வந்து பூ பாருங்க, மொட்டு பாருங்க நிறைய இருக்கு. வாங்க வாங்க, தினமும் எனக்கு கண்ணுக்கு ட்ரீட் தான். சூப்பர். அப்புறம் இதை விட இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இன்னொரு வெரைட்டி இருக்கு, காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், இவங்க பேர் பர்பிள் ஜாய். சேம் தான், அதே சீன் தான் இங்கேயும். பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா பூ இருந்துட்டே இருக்கும். இப்போ வந்து நான் இன்னைக்கு எடுக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி 2 தான் இருக்கு. ஒரு நாள்னா 3 பூ பூத்துருந்தது. அப்போல்லாம் எனக்கு வீடியோ போட டைம் இல்லை. இதுவும் அதே மாதிரி தான். லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லீஃபாக இருக்கும். நான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். லீஃப் எல்லாமே ரொம்ப வெளியில வந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டேன் நான். இந்த ஒரு டப்புக்கு வந்து இது வந்து நம்ம துணியெல்லாம் ஊற வைக்கிற டப்பு மாதிரி ஒரு டப்பில் தான் வச்சுருக்கேன். அந்த ஒரு டப்புக்கே இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா வெளியில் வருது. உள்ளார இருக்க முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. இது ரொம்ப 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 அழகான பூ, திக்காக இருக்கும். அதோட இது பாருங்க, வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெளியில் என்ன கலர்ன்ட்டு. ஒயிட் அண்ட் இந்த பர்பிள் மிக்சிங்கில். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அரளிப்பூ மாதிரி ஒரு வாசனைன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சொல்லவே முடியாத ஒரு ஸ்வீட் ஸ்மெல். இது நல்லா தெரியும். நீங்க பூவை பார்க்கலான்னு கீழே குனியும் போது அவ்வளோ வாசனை இருக்கு இதுல இருந்து.
இது வந்து நான் இப்போ ஒரு வெயில் வந்த பிறகு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ப்ளூம்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னும் ஒரு ½ hour அந்த வெயில் வர வர தான் இவங்க வந்து ஃபுல் ப்ளூம் ஆகும். இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பூக்காது. இந்த பூ வந்து பூத்து முடிஞ்சிருச்சு. ஸோ உள்ளே போயிடும். பெட்டர் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அழுகி போய் உள்ளே போகாமல் இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ லில்லி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவ்வளோதான் அப்டேட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் செல்ல குட்டீஸ், பாய் 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 பாய்.